ஆஃபிஷியல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்க மினி மான்ஸ்டர் டேங்க் தான் க்ளீன் பண்ண போறோம். வாங்க போலாம். மான்ஸ்டர் டேங்க் பார்க்க போலாம் வாங்க. அவ்வளவு மீனும் கிடையாது, 3 ஃபிஷ் தான். பாத்தீங்கன்னா 2 ஷார்க்கு, 1 கோய் கார்க். இந்த வெள்ளை கலர்ல இருக்குது பார்த்தீங்கன்னா கோய் கார்க், 1 ஷார்க் என்ன இருக்குது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? ஃபீட்டு மக்களே சொல்லுது. இப்போ நம்ம இதுல இருக்க வாட்டர் லெவலை கம்மி பண்ணலாம் வாங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பக்கெட் அப்படியே பொறுமையா எல்லாத்தையும் தண்ணியாக இறக்கலாம், இல்லைன்னா ஷார்க்கு துள்ளிடும். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு. மக்களே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே கோய் கணக்கு ஷார்க்கு அங்கே தான் கிடக்கு. இப்போ உங்களுக்கு தெரியாது, துள்ளுது, அதனால நம்ம பார்த்து க்ளீன் பண்ணலாம். இப்போ வந்து நான் நெட் எடுத்துட்டு வரேன் மக்களே. गाइस வந்து நம்ம அண்ணன் மீன் பிடிக்க போறான். நான் பிடிச்சேன்னா கீழ ஓட்றேன், அதனால தான் ஷார்க்கு ஃபர்ஸ்ட் கோய் கார்க்க பிடிக்கலாம். ஐயோ गाइस நல்லா வாடுங்க गाइस, ஏன்னா இது பெரிய டேங்க். பாத்தீங்கன்னா வெட்டிகரமா கோய் கார்க்க பிடிச்சாச்சு பாருங்க. இப்போ வாங்க ஒரு ஷார்க்க பிடிக்கலாம். இங்க பாருங்க ஷார்க்கு. ஐயோ துள்ளுது நல்லா. ஒரு ஷார்க்க பிடிச்சாச்சு, நல்லா பெருசு, இன்னும் ஒண்ணுதான், அதுவும் இங்க உள்ள மூளைக்குள்ளதான் கிடக்கு. காணல, இங்க கிடக்கு गाइस. பிடிச்சாச்சு வெற்றிகரமா. நம்ம 3 ஃபிஷ்ஷையும் பிடிச்சிட்டோம் गाइस. இப்போ வந்து நம்ம 3 மீனையும் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம உள்ள இருக்க தண்ணியை பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றிடலாம். ஷார்க் இருக்கிறது வரைக்கும் தான் நம்மளுக்கு கவலை, பல்லாட்டி ஒன்றும். இப்போ ஒரு ஐடியா பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா டேங்கு. இது பெரிய டேங்க்ல தெர்மாகோல் தான். வாங்க இதை போய் நம்ம இப்போ கழுவிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் கழுவ ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா டேப் போட்டிருக்கோம், அதனால தான் எல்லாம் போட்டு ஆடிக்கலாம். நல்ல அழுக்கு பாருங்க மக்களே. நம்ம ஏன் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர்ல இப்படி கொடுத்துருக்கோம்னா, ஷார்க் வந்து தெர்மாகோல கடிச்சிடும், அதனால தான் நம்ம இப்படி பிளாக் கலர்ல கொடுத்துருக்கோம். ஒரு கழுவியாச்சு, இப்போ கொஞ்சம் அலசிக்கலாம். இன்னொரு வாட்டி கழுவலாம். 3 வாட்டி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கழுவணும், அப்போ தான் அழுக்கு ஒழுங்கா போகும். இப்போ கூட வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கூட ஹெல்ப் பண்ணதுக்கு மாதேஷ் வந்திருக்கேன். நல்லா போட்டுறாகணும், அப்போதான். அதுவும் இல்லாமல் ஷார்க் இவ்வளோ தான் இருக்கும். இப்போவே ரொம்ப துள்ள ஆரம்பிச்சுட்டு இவ்வளோ வளர்ந்தோன்னே நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு டேங்க் கட்டிடுவோம் ஷார்க்குக்கு. அதனால இது கொஞ்சம் வளர்ந்துக்கிறீங்கன்னா இது 2வது வாட்டியும் கழுவியாச்சு. 3வது வாட்டி கழுவுறாங்க. இந்த பக்கெட் அவ்வளோத்தையும் ஊற்றிடுவோம். ஒரு வழியா நம்ம டேங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணியாச்சு பாருங்க. இதான் நம்ம ஃபிஷ் டேங்க், மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க். நல்லா காட்டுங்க. இப்போ நல்லா கழுவியாச்சு. ஷார்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஷார்க்கை பாருங்க நல்லா வளர்ந்துட்டு இது ரொம்ப இது நல்லா துள்ள ஆரம்பிச்சிட்டு இதோட மீசை பார்த்தீங்கன்னா கட் ஆயிட்டுனா அது செத்துரா. இப்போ நம்ம இதை வச்சுட்டு நம்ம டேங்க் எடுத்து வைக்கலாம். இப்போ நம்ம ஷார்க்கு டேங்க் இருக்க இடத்துல கொண்டு வச்சிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேங்குக்கு தண்ணி கொண்டு வந்தாச்சு. போர் தண்ணி தான், ஏன்னா நம்ம ஃபில்டர் தண்ணி ஊற்றுறோம்னா செத்துறோம். போர் தண்ணியில் தான் இது வாழலாம். ஃபஸ்ட்டு டேங்க் ஊற்றலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி நிறச்சிட்டா. இப்போ ஃபிஷ்ஷை உள்ளே விட்டுடலாம். அப்படி சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க்கு விட்டாச்சு. அடுத்து இந்த பெரிய ஷார்க்கு தான் ரொம்பவே கஷ்டம். கோய் கார்க்கு மாட்டிட்டு சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்க் ஒத்தைக்கு தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம இந்த ரிலீஸ் பண்ணியாச்சு. பாருங்க காய்ஸ், ஃபஸ்ட்டு எப்படி இருந்த டேங்க் இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்போ ஷார்க்கு தெரியுமான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஷார்க்கு தான் போகுது, லைனாக ரெண்டும் போகுது. ஓகே காய்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை முடிச்சிடலாம். ஷார்க் டேங்கையும் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,